அனைவருக்கும் வணக்கம். டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது இடி அபிஷியலா சொன்ன விஷயம். ஸோ அதுக்காக தமிழக பாஜக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மார்ச் 17ஆம் தேதி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் எக்மோர்ல இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் முன்னாடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் அங்கே போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு தமிழக பாஜகவோட முக்கிய தலைவர்கள் அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா எல்லாருமே அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக வராங்க. பட் அங்கே அவங்க எல்லாருமே தடுப்பு காவல்ல கைது செய்யப்படுறாங்க காவல்துறையால. காவல்துறை என்ன சொல்லி அவங்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க இதுக்கு அனுமதி வாங்காம இதை மாதிரி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கீங்க, ஸோ அதனால நாங்க உங்களை தடுப்பு காவல்ல கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கைது பண்றப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, பிரஸ் கிட்ட பேசுவாங்க இல்லையா, அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த அண்ணாமலை போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டாஸ்மாக் ஊழல்ல A1 குற்றவாளியே MK ஸ்டாலின் அவர்கள் தான். நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், செந்தில் பாலாஜி தான் இந்த டாஸ்மாக் விஷயத்துல முக்கிய குற்றவாளி, அவருக்கு தான் இதுல பெரிய தொடர்பு இருக்கும், அதுக்கப்புறம் தான் தலைமை குடும்பம்லாம் இதுல சிக்கும் அப்படின்னு நாம பேசிட்டு இருக்க சூழல்ல அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டாரு. ஏதாவது சோர்ஸ் சொல்லாம, டெல்லியில இருந்து ஏதோ ஒரு சோர்ஸ் அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஏதோ பொத்தம் போக்கா நானும் அடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் அண்ணாமலை கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய முறை டிஎம்கே இத மாதிரி ஆட்டம் காண வச்சிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஷயத்துல A1 அக்யூஸ்டா நான் யாரை சொல்றேன், யாரை குற்றம் சாட்டுறேன் அப்படின்னா MK ஸ்டாலின் அவர்களை தான் சொல்றேன், அடுத்துதான் செந்தில் பாலாஜி சொல்றேன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே தார்மீக ரீதியா இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஸோ டெல்லியில நமக்கு தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக இருந்தப்பவே கைது செய்யப்பட்டார், சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா யாரோ ஒரு அரசியல்வாதி சும்மா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோபத்தில் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா சோர்ஸ் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ இந்த விஷயம் அடுத்து எதை நோக்கி போகும் அப்படின்னு தெரியாது. இங்க திமுக அரசு அவங்களால எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமோ பாஜகவை இன்னைக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு எல்லாத்தையுமே அடக்கி உடக்கி தடுப்பு காவலில் கைது பண்ணிட்டாங்க. பட் தமிழக பாஜக தரப்புல இருந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள் தேதி சொல்லிட்டு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், நீங்க தடுத்துட்டீங்க, நாளைக்கே தேதி சொல்லாம இந்த தேதியில தான் பண்ண போறோம், இந்த இடத்த தான் பண்ண போறோம், திடீர்னு முதலமைச்சர் வீட்டையே நாங்கள் முற்றுகையிடுவோம், இல்ல அறிவாலயத்தை முற்றுகையிடுவோம், தேதியே சொல்லாம நேரமே சொல்லாம முற்றுகையிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன திமுக அரசுகிட்ட ஒரு கேள்வி அப்படின்னா, இங்க எதுக்குமே போராடக்கூடாது, எதுக்குமே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னா வேற எதுக்கு தாங்க இவங்க அனுமதி கொடுப்பாங்க? ஒரு 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இடி அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு எதிராக இங்க பாஜகன்னு இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, ஜனநாயக அடிப்படையில் போராடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை அப்படிங்கிறது உண்டு. அதுக்கு கூட நாங்க ஊழல் நடந்திருக்குன்னா ஆமா நடந்திருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அமைதியாவா போக முடியும்? எங்களுடைய எதிர்ப்பு குரல், எங்களுடைய கோபத்தை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் தானே. எதுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டோம், ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னா இது என்ன? இது தமிழ்நாடா இல்ல நார்த் கொரியாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவா எந்த கட்சிகளுக்குமே சரி, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணுமா பர்மிஷன் கிடைக்கிறது கிடையாது, மாநாடு நடத்தணுமா பர்மிஷன் கிடைக்கிறது கிடையாது. இதை எல்லாமே புதிய கட்சிகள், திமுக கூட கூட்டணியில இல்லாத சிறிய கட்சிகள், புதிய கட்சிகள் இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழரா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாநாடு நடத்த, ஒரு பொதுக்கூட்டம் நடத்த பர்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும். அதுல நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் ஆர்ப்பாட்டம் நடத்த வள்ளுவர் கோட்டத்தில் முயற்சி பண்ணாங்க. பாமக தரப்புலேருந்து முயற்சி நடந்தது, அதிமுக தரப்புலேருந்து முயற்சி நடந்தது, நாம் தமிழர் கட்சி தரப்புலேருந்து முயற்சி நடந்தது. இவ்வளவு முயற்சி நடந்தும் அவங்க எல்லாரையுமே கைது செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு. இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இந்த விஷயத்துல உண்மை வெளியில வராது, நியாயம் எதுன்னு தெரியாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு இங்க நீதி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியுது. ஸோ அந்த அடிப்படையில் எதுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க, எதிர்த்து எதுலையுமே ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, என்ன ஊழல் நடந்தாலும் தலையாட்டிட்டு போகணும், என்ன பெண்களுக்கு பாதிப்பு நடந்தாலும் நம்ம அமைதியாக போகணும் அப்படின்னா இது தமிழ்நாடா இல்ல நார்த் கொரியாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க கையில இப்ப ஆட்சி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறாங்க, மக்களையும் கட்டுப்படுத்துறாங்க, இதை மாதிரி ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய கட்சிகளையும் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா இங்க ஒரு மோனோபோலியா இருக்கணும்
இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, வேற எந்த கட்சியும் இருக்கக்கூடாது, நம்ம தான் இன்னும் ஆட்சி வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு 10 வருஷம் நாம தான் ஆட்சியில இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஈடி நாளைக்கே ஆமாங்க இந்த டாஸ்மாக் ஊழல்ல இவங்க பேர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா கைது அப்படிங்கிறது யாரு மேல வேணாலும் நடக்கலாம். ஆனா அதை மறந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த, ஊழல் நடந்திருக்குன்னா ஆர்ப்பாட்டம் கூட நடத்தாம என்னதாங்க பண்ணுவாங்க ஒரு கட்சி, இல்ல மக்கள் என்னதான் பண்ணுவாங்க, ஊழல் நடந்திருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துருக்கணும், எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது எதை மாதிரியான ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜனநாயகம் அப்படிங்கிறது இங்க ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை பேசி 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 மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ஜனநாயகம். அதையே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்புறம் என்ன இவங்க கருத்து சுதந்திரத்தை பத்திலாம் இவங்க பேசுறாங்க? நமக்கு கோபம் வருதா இல்லையா அந்த விஷயத்துல? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதை பத்தி பேசவே கூடாது. ஒரு தப்பு நடக்குது, பெரிய தப்பா நடந்திருக்கு, 1000 கோடி அப்படிங்கிறது அபிஷியலா சொல்லப்பட்டது, அதை தாண்டி பல ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க, 40,000 கோடி 1 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, அதை பேசவே கூடாது, அமைதியா வாயை பொத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில சரியான விஷயம், எந்த அடிப்படையில இது ஜனநாயக ரீதியான விஷயம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஸோ இவங்க இப்ப தமிழ்நாட்டில் இவங்க கையில ஆட்சி இருக்கு, கண்ட்ரோல் இருக்கு, ஸோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மத்தியில பாஜக ஆட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க தமிழ்நாட்டையே கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப இவங்க கத்துவாங்கல்ல, கயமைன்னு இவங்க கத்துவாங்கல்ல. இப்ப எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள் கத்துறாங்க, ஐயோ திமுக எங்களை இப்படி பண்ணுது, இப்படி நெருக்கிது, இப்படி தொண்டையை பிடிக்குது அப்படின்னு நாம கத்துறோம்ல. அவங்க திமுக திமிரா இருக்காங்கல்ல. ஸோ மத்திய பாஜக வந்து இங்க திமுக அத மாதிரி தொண்டையை நெருக்க ஆரம்பிச்சாங்கன்னா இருக்கக்கூடிய ஊழல் வழக்கெல்லாம் எடுத்து ஈடியை ஃபுல்லா இறக்கி விட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ஊழல் நடந்திருக்கோ எல்லாத்தையும் புடிங்க அப்படின்னு மத்திய பாஜக திமுகவோட தொண்டையை நெருக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப கத்துவாங்கல்ல. அப்ப யாருக்கிட்ட கத்துவாங்க? மக்களை பார்த்து தான் கத்துவாங்க. ஐயோ இங்க பாருங்க மத்திய பாஜக என்ன பண்ணுது பாருங்க, ஐயோ இங்க பாருங்க மத்திய பாஜக என்ன பண்ணுது பாருங்க அப்படின்னு அப்ப மக்களை பார்த்து கத்துவாங்க, மக்களை பார்த்து ஒரு அனுதாபால தேடுவாங்க. ஆனா இப்போ இவங்க ஊழலை வந்து மக்கள் சொல்லி காட்டுறப்போ, சுட்டி காட்டுறப்போ மக்களே வந்து எதிரியா தெரியுறாங்க, இவங்களை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆட முடியுமோ ஆடட்டும். ஏன்னா இப்ப ஈடி ரைட் அப்படிங்கிறது இதோட முடிய போறது கிடையாது, அடுத்தடுத்து வரப்போகுது, இந்த 1000 கோடியோட நிக்க போறதும் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு இவங்க ஆட்டம் போடுறப்போ கண்டிப்பா டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இந்த விஷயத்த சும்மா விட மாட்டாங்க. இன்னும் ஈடியை வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டாக இறக்க முடியுமோ இறக்கி நிறைய வேலையை செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா திமுகவே இந்த அளவுக்கு யோசிக்குது அப்படின்னா, இந்த அளவுக்கு நாங்க தைரியமா இருக்கோம், தப்பு செஞ்சுட்டு தைரியமா இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, அமித்ஷா போன்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல. ஸோ அங்க இவங்க ஒரு ஸ்டேட் ஆளக்கூடிய இவங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு அப்படின்னா, அமித்ஷா போன்ற தலைவர்கள் அங்க இருக்காங்க, அவங்க நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அடுத்து கண்டிப்பா இந்த அடக்குமுறையை இப்ப திமுக வந்து ரொம்ப கையில் எடுத்திருக்காங்கல்ல. ஸோ இந்த அடக்குமுறைக்கான எதிர்வினையை கண்டிப்பா சந்திக்க வேண்டியது இருக்கும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அண்ணாமலை இந்த விஷயத்துல அடிச்சு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு, இதுல A1 குற்றவாளியா MK ஸ்டாலின் அவர்கள் தான் வருவாரு, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இதுல அவருக்கு தான் இருக்கு, அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணாமலையோட வார்த்தையை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.